வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சிவி லிஸ்ட்டு செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நிறைய பேர் கட் ஆஃப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கட் ஆஃபில் பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எல்லா தகவலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 4ல் சான்றிதழ்கள் எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சிவி லிஸ்ட்டில் இருக்கிற குழப்பங்கள், செகண்ட் சிவி லிஸ்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக பதில் சொல்ல போகிறேன். குரூப் 4 உடைய சிவி லிஸ்ட் ரேஷியோ வந்து 1:2, 1:3, 1:7, 4 எந்த ரேஷியோவில் உங்களுக்கு கால் ஃபர் பண்ண போகிறாங்க, எல்லா தகவலுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகலைனா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். இப்போ வந்து சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், விஓஓ இந்த மாதிரி கேட்டகரிக்கு மட்டும்தான், ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது முதற்கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ முதற்கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய பேர் வேகன்சிஸ் ஃபில் ஆகாது. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க குரூப் 2 அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க குரூப் 4ல் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேட்டகரியை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு திரும்பவும் குரூப் 4க்கு வர முடியுமான்றது சந்தேகம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே நிற்கும். ஸோ அப்படி நிற்கிறப்போ வந்து பார்க்குறப்ப நமக்கு குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பணி வாய்ப்பு, அப்பாயின்மெண்ட் லெட்ரு, பணி வாய்ப்பு எல்லாமே எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு மற்றும் பணி வாய்ப்புகள் கூடிய அளவில் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. சிவி லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகலைன்னா கவலையப்பட வேண்டாம். 2ஆம் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்களுடைய வீடு தேடி வர இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் இன்னொரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் இந்த ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ரேஷியோக்குள்ளே வரீங்களே அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். மொத்த வேக்கன்சிஸ் வந்து பார்க்குறப்ப வந்து நமக்கு கம்மியான வேக்கன்சிஸ் தான். இது இருக்கிற 10 ஆண்டுகள்லேயே 4662 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஆன் ஸ்க்ரீனிங் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் எல்லாமே 500 KB அப்ளை பண்ணுற மாதிரி தயவுசெய்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 4ல் பணி வாய்ப்பையே உங்களால் இழக்க நேரிடும். ஸோ எக்ஸாம் டீட்டெயிலு, கட் ஆஃப் மார்க்கு எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ சான்றிதழ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத மட்டும் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் மக்களே. ஸோ என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சான்றிதழ் இதெல்லாமே அப்லோட் பண்ண தேவையான டாக்குமெண்ட். ஸோ சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில முக்கியமான இது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி ப்ரொஃபஷனல் டிகிரி கன்சல்டேட்டு, அதே மாதிரி பிஜி ப்ரொஃபஷனல் டிகிரி கன்சல்டேட்டு, கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டு, டைப்பிங் சர்டிஃபிகேட்டு, ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபாதர் நேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்ஓசி ஏதாவது டிக்ளரேஷன் இருந்துச்சுன்னா அதையும் செல்ஃப் டிக்ளரேஷன் என்ஓசி இருந்தால் அதையும் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டாக்குமெண்ட், முன்னுரிமை பட்டியல் டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வாங்கிக்கலாம். பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிங்களோ 1 to 5, 6 to 8, 9 to 10, 10 to 11 இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் படிச்சிங்களோ பிஎஸ்டிஎம் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருக்கிற முக்கியமான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டானது. ஸோ ஓடிஆர் மூலமாக மட்டும்தான் உங்களால் சான்றிதழ் அப்லோட் பண்ண முடியும். அதனால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சான்றிதழ் அப்லோட் பண்ணிக்கணும். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் போடணும். அப்புறம் பிடிஎஃப் மூலிமா தான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. 500 KBக்குள்ளாமல் தான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் கேபி கன்வெர்ட்டர் ஏதாச்சும் போயிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள்
நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோக்களில் உங்களுக்கு நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டில் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னா எந்த ரேங்க்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 1500க்கு மேலே இருந்தாலே 1500 ரேங்க்கில் இருந்தாலே கிடச்சிடும். எம்பிசிக்கு 1800லேருந்து மேலே இருந்தாலே 2000க்குள்ளார கிடச்சிரும். எஸ்சி மற்றும் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 500 கிலோமீட்டர் இருக்கணும். பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் டிரான்சிஸ்டரோட வந்தால் ஒரு 150 கிலோமீட்டர் இருந்தாலே உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடச்சிருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சிவி லிஸ்ட்டு செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இதை குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நிறைய பேர் கட் ஆஃப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கட் ஆஃபில் பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எல்லா தகவலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 4ல் சான்றிதழ்கள் எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சிவி லிஸ்ட்டில் இருக்கிற குழப்பங்கள், செகண்ட் சிவி லிஸ்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக பதில் சொல்ல போகிறேன். குரூப் 4 உடைய சிவி லிஸ்ட் ரேஷியோ வந்து 1:2, 1:3, 1:7, 4 எந்த ரேஷியோவில் உங்களுக்கு கால் ஃபோர்க் பண்ண போகிறாங்க எல்லா தகவலுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகலைனா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், விஓஓ இந்த மாதிரி கேட்டகரிக்கு மட்டும்தான், ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது முதற்கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ முதற்கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய பேர் வேகன்சிஸ் ஃபில் ஆகாது. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க குரூப் 2 அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க குரூப் 4ல் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேட்டகரியை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு திரும்பவும் குரூப் 4க்கு வர முடியுமான்றது சந்தேகம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே நிற்கும். ஸோ அப்படி நிற்கிறப்போ வந்து பார்க்குறப்ப நமக்கு குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பணி வாய்ப்பு, அப்பாயின்மெண்ட் லெட்ரு, பணி வாய்ப்பு எல்லாமே எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு மற்றும் பணி வாய்ப்புகள் கூடிய அளவில் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. சிவி லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகலைன்னா கவலையப்பட வேண்டாம். 2ஆம் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்களுடைய வீடு தேடி வர இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் இன்னொரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் இந்த ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ரேஷியோக்குள்ளே வரீங்களே அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். மொத்த வேகன்சிஸ் வந்து பார்க்குறப்ப வந்து நமக்கு கம்மியான வேகன்சிஸ் தான். இது இருக்கிற 10 ஆண்டுகள்லேயே 4662 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான். ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஆன் ஸ்க்ரீனிங் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் எல்லாமே 500 KB அப்ளை பண்ணுற மாதிரி தயவுசெய்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 4ல் பணி வாய்ப்பையே உங்களால் இழக்க நேரிடும். ஸோ எக்ஸாம் டீட்டெயிலு, கட் ஆஃப் மார்க்கு எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ சான்றிதழ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத மட்டும் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் மக்களே. ஸோ என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சான்றிதழ் இதெல்லாமே அப்லோட் பண்ண தேவையான டாக்குமெண்ட். ஸோ சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில முக்கியமான இது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி ப்ரொஃபஷனல் டிகிரி கான்சல்டேட்டு, அதே மாதிரி பிஜி ப்ரொஃபஷனல் டிகிரி கான்சல்டேட்டு, கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டு, டைப்பிங் சர்டிஃபிகேட்டு, ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபாதர் நேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்ஓசி ஏதாவது டிக்ளரேஷன் இருந்துச்சுன்னா அதில் அதையும் செல்ஃப் டிக்ளரேஷன் என்ஓசி இருந்தால் அதையும் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டாக்குமெண்ட் முன்னுரிமை பட்டியல் டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வாங்கிக்கலாம். பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிங்களோ 1 to 5, 6 to 8, 9 to 10, 10 to 11 இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் படிச்சிங்களோ பிஎஸ்டிஎம் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருக்கிற முக்கியமான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டானது. ஸோ ஓடிஆர் மூலமாக மட்டும்தான் உங்களால் சான்றிதழ் அப்லோட் பண்ண முடியும். அதனால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சான்றிதழ் அப்லோட் பண்ணிக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் போடணும். அப்புறம் பிடிஎஃப் மூலிமா தான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. 500 கேபிக்குள்ளாமல் தான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் கேபி கன்வெர்ட்டர் ஏதாச்சும் போய்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேவ் லிஸ்ட்டு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டில் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னா எந்த ரேங்க்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 1500க்கு மேலே இருந்தாலே 1500 ரேங்க்கில் இருந்தாலே கிடச்சிடும். எம்பிசிக்கு 1800லேருந்து மேலே இருந்தாலே 2000க்குள்ளார கிடச்சிரும். எஸ்சி மற்றும் எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 500 இருக்கணும். பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்சிஸ்டரோட வந்தால் ஒரு 150 இருந்தாலே உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடச்சிருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.